Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை அவதூறு பேச்சுக்காக கைது செய்திருக்கிறது தாவேகா அரசு. தஞ்சாவூர் போலீஸ் சென்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. திமுகவினர் பல்வேறு இடங்களில் இதற்காக போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. திமுக சார்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய தினமே, அதாவது நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ காலையில் பார்ப்பீங்க, இன்றைய தினமே விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக அரசு தரப்புலையும் நாங்கள் ரிமாண்ட் செய்யலை, அவரை இன்றைக்கே விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சட்டமன்றம் கூட்டப்படக்கூடிய சூழலில் இந்த கைது அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அது குறித்து தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. தாவேகா ஏற்கனவே போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. தஞ்சாவூரில் உதயநிதி அவர்கள் காவிரி நீர் தொடர்பான இந்த போராட்டத்தின் போது பேசின பேச்சுக்கள் அதை கண்டித்து தாவேக்கினவர் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தஞ்சாவூரில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அவர் சென்னையில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆமாம். இந்த இரண்டுக்குமே கடுமையான கண்டனங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கு. பலர் உதயநிதி அவர்கள் பேசுனது ரொம்ப அபத்தமானது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது பெண் உரிமை, சமூக நீதி இதெல்லாம் பேசி வளர்ந்த கட்சி இப்படி நடந்துக்கூடாது. அதுவும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு ஏற்றார் போல் பேச வேண்டும், விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் அப்படின்ற பலரும் சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவும் சரி, திராவிட இயக்கங்கள் பெண் உரிமை சார்ந்து பெண்களுக்கான விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை அரசியலாக முன்னெடுத்திருக்கதை நம்ம பார்த்துருக்கோம். பெண்களுக்கான சொத்துரிமையில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்திருக்கிற அதே வேளையில் தொடர்ச்சியாக இப்போ இல்லை, இப்படி பேசுவது அப்படிங்கிறது, உதயநிதி பேசுறது அப்படிங்கிறது பொதுவாகவே இதற்கு முன்பாகவும் பல தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு இரட்டை அர்த்தத்தில் பேசுறது அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதையும் தாண்டி இப்படி பேசுவதற்குனே கட்சியில் ரெண்டு பேரை வச்சிருந்த வரலாறுலாம் ரெண்டு கட்சிகளுக்குமே கூட இருக்கு. இங்கேயும் இருந்திருக்காங்க, அங்கேயும் இருந்திருக்காங்க, அப்படிலாம் இருந்திருக்காங்க. தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான் போன்றவர்கள் இந்த மாதிரியான பேசுவதற்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அதற்கப்புறம் நிறைய சூழல்கள் மாறிடுச்சு. இன்னைக்கு உள்ள சூழல்ல பெண்களுக்கான அந்த வெர்பலா அபியூஸ் பண்றது அப்படிங்கிறது அப்படி ஒன்று நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோரோட எதிர்பார்ப்பும் இருக்கு. ஏன்னா நீங்க எப்படி பிசிக்கல் அபியூஸ் அப்படிங்கிறத தாண்டி வெர்பலா அவங்கள அபியூஸ் பண்றது அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய தவறான விஷயமா தான் இருக்கு. என்னன்னா இது இப்படியே தொடர்ந்துகிட்டே தான் வருது. எடப்பாடி பழனிசாமி குறித்தும் கூட ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி பேசியிருந்தார் சசிகலா அவர்களோட. அவங்க ரெண்டு பேரை சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்டாகவே வச்சுருந்தார். ஏன்னா ஒரு படங்களை கொண்டு போயிட்டு பேசுகிறதா இருக்கட்டும், அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமியும் ஓவராக ரியாக்ட் பண்ணார். அது ரொம்ப இதுவாக இருந்தது அந்த காலகட்டத்தில். தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க தனிப்பட்ட தாக்குதலாக ரெண்டு பேருமே அந்த பிரச்சாரத்தில் முன்னெடுத்ததை நம்ம பார்க்க முடியும். நிச்சயம். அதில் என்னன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்க இப்போ கைது நடவடிக்கை அந்த விஷயத்த நம்ம அப்புறம் பேசலாம். ஆனால் இப்போ பொதுவாக தாவேகா குறித்து எல்லோருமே சொல்கிறது என்னென்னா, ஒரு அரசியல் அனுபவம் இல்லை, ரொம்ப ஒரு அரசியல் போதாமையோடு அவங்க நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க மேலே முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளாக இருக்குது. ஆனால் திராவிட இயக்கங்கள் குறிப்பாக திமுகலாம் கிட்டத்தட்ட 75 வருஷம் பவள விழா கொண்டாடிட்டு இருக்க ஒரு இயக்கமாகவும் இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொறுப்புமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருக்குது. ஆனால் என்னன்னா, சுற்றி இருக்கிறவங்க இல்லை திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் இப்படிதான் விரும்புகிறாங்கன்னா நிச்சயமா அப்படியான தொண்டர்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு நிறையவே இருக்கு. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடாது அப்படின்றது நிச்சயமா. அதுல என்னன்னா, இதுல திரும்ப என்னன்னா, நீங்க ஒவ்வொரு இடத்துலையுமே போயிட்டு அவங்க தொண்டர்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றது, உதயநிதி ஸ்டாலின் பேசுறது அப்படிங்கிறதுமே தொடர்ந்துகிட்டே வருது. அதை அவருமே என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்க அவர் ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்காரு, முக்கியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிற வேலையில இது போன்ற விஷயங்கள் ஒட்டுமொத்தமாவே ஒரு டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஆமா, தமிழ்நாட்டில் காவேரி இஷ்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி ப்ரெஷர் போடுறாங்க. இவங்க அதை பண்ணாம வேற ஒரு முயற்சிகளை கையில் எடுக்கிறாங்க, நேரில் போய் பார்க்கணுன்றாங்க. இப்படியான முயற்சிகள் போயிட்டு இருக்கும்போது இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றத நடத்துறாங்க. இப்போ முக்கியத்துவம் வாய்ந்த ஆர்ப்பாட்டத்தில் எப்படி அதை கொண்டு போகணும், எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா மாற்றணும் அப்படின்னு தான் எதிர்க்கட்சி தலைவர் சிந்திச்சிருக்கணுமே ஒழிய, இப்ப பாருங்க இந்த விவாதமே வேற ஒரு பக்கம் மாறிடுச்சு. ஆமா, இப்ப இந்த பெண்களை திமுக எப்படி பாக்குறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பாக்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப
இப்போ வந்து பிரச்சனையோட மையப்பொருள் வேற பக்கம் திரும்பிடுச்சு கண்டிப்பா. இப்ப மற்ற மாநிலங்களா இருக்கட்டும் இல்ல தேசிய அளவுலயுமே வந்து காவிரி இப்போ ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கு. எல்லா அரசியல் தலைவர்களும் ஒண்ணு சேர்ந்து காவிரிக்கா நிக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்து கேமரா திருப்புனா இந்த பிரச்சனைக்கு வந்து விமர்சனம், கைது இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கட்சிகள், அதாவது குறிப்பா இதுல சம்பந்தப்பட்டிருக்க கட்சிகள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு துரோகம் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டு இப்ப இங்க எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? ஒரு காவிரி தண்ணி வரலன்னு விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஜூன்ல இருந்து வர வேண்டிய தண்ணி சரியாவே வரல அப்படிங்கிற பிரச்சனையுமே இருக்கு. இந்த விஷயங்களுக்கு ஒண்ணு சேர்ந்து போராடுறது அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் தான் போயிருக்கிறதா வந்து பார்க்க முடியுது. ஆமா, இப்ப இந்த விஷயத்துல தஞ்சாவூர்ல புகார் கொடுக்க தஞ்சாவூர் போலீஸ் தான் இங்க வந்து கூட்டு போயிருக்காங்க. அவர் வந்து இயற்கை உபாதைகள் கூட கழிக்க விடல, வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க, மதிய உணவு சாப்பிட விடல அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து திமுகவினர் வச்சாங்க. அப்புறம் போற வழியில உலக்கூர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த விக்கிரவாண்டி கிட்ட வந்து சாப்பிட வச்சு, விழுப்புரம் மாவட்டம்னு நினைக்கிறேன், அங்கே வந்து சாப்பிட வச்சு அங்கே அதற்கு பிறகு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. வழிநெடுக திமுகவினர் ஆர்ப்பாட்டம் அந்தந்த ஏரியாக்களில் வந்து போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அதையும் வந்து காவல்துறையினர் கட்டுப்படுத்துவதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தாவேகாவினர் உதயநிதியோட உருவ பொம்மைகள்லாம் வச்சு எரிச்சு அவருக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டங்களை பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, தமிழ்நாட்டு நலன் இல்லை ஏதாவது பொதுவான பிரச்சனைகளுக்கு ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இவ்வளவு வீரியமா ஒரு விஷயங்களை செய்யறாங்களான்னா இல்லை. ஆளுங்கட்சி வந்து இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஒரு 3 மாசம் தான் ஆயிருக்கு. பல்வேறு விஷயங்கள் வந்து வந்தது. காவிரியில தண்ணீர் தர முடியாதுன்னு சொன்னாங்க. நீட் வந்து ஒரு பக்கம் வந்து மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் போயிட்டு இருந்தது. எதற்குமே தாவேகாவினர் வந்து இவ்வளோ ஒரு ஆர்வமா வந்து இப்படி போராட்டம் நடத்தணும் இந்த மாதிரியான விஷயங்களே நம்ம வந்து சமீபத்தில் பெருசா பார்க்கல. அதே மாதிரி நடவடிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் இப்போ வந்து 100% இல்லை 200% உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தவறுனா நிச்சயமா தவறு. அது எல்லாருமே கண்டிப்பாங்க. இப்ப என்னன்னா, இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கலைன்னா எல்லா எதிர்கட்சிகளுமே உதயநிதி ஸ்டாலினை நோக்கி தான் வந்து விரலை வந்து நீட்டியிருப்பாங்க. அவர் பேசுனது தான் தவறு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மற்ற மகளிர் அமைப்புகளும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவருமே கூட அது குறித்து வந்து சரி ஓகே பரிசீலனை பண்ணணும். ஏன்னா இல்லை 2 விஷயம் வந்து கவனிக்க வேண்டியது. ஒன்று, அவர் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தொடர்ச்சியாக அப்படி வந்து பேசிட்டே இருக்கணும். அப்படி பேசினாலும் அது தவறு தான். இன்னொன்று வந்து ஒரு கூட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போதான் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள எல்லாம் போறாரு. ஒரு ஆர்ப்பாட்டம் நடுவில் பேசும்போது டக்குன்னு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஒரு வழக்கமான விஷயங்கள்ல பேசுகிறாரு, தெரியாம பேசுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அதை வந்து அவர் 100% வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்புல தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து இருக்காரு. அப்படின்னும் போது இப்ப இந்த தவறு அப்படிங்கிறது அவர் பேசியிருக்காரு, கண்டனங்கள் இப்படி போயிருந்தா கூட எல்லாருமே அவரை வந்து கண்டிச்சிருப்பாங்க, அவருமே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஆனா உடனடியா அதுக்கு வந்து ஒரு கைது நடவடிக்கை அப்படிங்கிறது இப்ப எல்லோருமே 2 பக்கமுமே கருத்து சொல்றாங்க. பேசுனதும் தப்பு தான், கைது நடவடிக்கையும் தப்பு தான் அப்படின்னு. இல்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே சொல்றது என்னன்னா, நீங்க அவதூறு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வழக்கு பதிவு செய்யலாம், இந்த மாதிரியான போகலாம். ஆனா அதையும் தாண்டி ஏன் இவ்வளவு வேகமா கைது பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியுமே எல்லோருமே எழுப்புறாங்க. திமுகவினர் இதை வந்து எப்படி பாக்குறாங்க, எப்படி அணுகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இவ்வளோ அவசரம் எதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. காவிரி இஷ்யூ வந்துச்சு, நீட் பிரச்சனை, அதுலலாம் வந்து நீங்கள் இவ்வளோ ஆக்டிவாக இல்லையே, ஏன் இதில் வந்து இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க, இவ்வளோ வேகம் காட்டுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் பேசுனதை நியாயப்படுத்துறது அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க வந்து இதில் என்ன இருக்குது, அவர் வந்து அந்த நடிகையோட பேரை குறிப்பிட்டே சொல்கிறாரு, அவங்க என்ன பிரதமரா முதலமைச்சரா, நான் முதலமைச்சரை பத்தி எங்கேயுமே பேசலையே அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் திமுகவுக்கு பெரிய பின்னடைவா இருப்பாங்க. ஆமா, இப்படி கொண்டு வந்து வைக்கும்போது நானே கடந்த காலங்கள்ல நிறைய பேசியிருக்கேன், என்ன அரெஸ்ட் பண்ணதில்லை, அவதூறு வழக்குகள் தான் போட்டிருக்காங்க, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல நான் பேசியிருக்கேன், தளபதியே பேசியிருக்காரு அப்படின்னு எல்லாரையும் தெருவில் இழுத்து விடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ பேசுனது சரியா தப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகாம நாங்களே பேசியிருக்கோம், அரெஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு மூடுக்கு போறாங்க அப்படின்றது தான், அதை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க போறாங்க. இன்னொரு பக்கம் நாளைக்கு சட்டமன்றம் கூடக்கூடிய சூழல்ல இப்படியான அரெஸ்ட் வந்து தவறான ஒரு போக்கு, சட்டமன்றத்தையே முடக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து பண்றாங்க. சட்டமன்றத்துல எதிர்கட்சியினுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது, அதை வந்து திசை திருப்புறதுக்காக இப்படியான வேலையை பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து அறிக்கை விட்டுருக்காரு, உதயநிதி பேச்சையும் கண்டிச்சிருக்காரு. அதே வேளையில இந்த நடவடிக்கையும் தவறு அப்படின்றத சொல்றாரு. திருமாவளவன் அவர்களும் அதை தான் சொல்றாரு, உதயநிதியும் வந்து இப்படி பேசுறது அவருடைய பொறுப்புக்கு வந்து அழகு கிடையாது. அதே போல
இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறது வந்து தாவேக அரசுக்கும் சரியான ஒரு இது நடவடிக்கை இல்லை, நடவடிக்கை எடுக்காம இருந்தா நன்மதிப்போட இருந்திருக்கும். நன்மதிப்போட இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ம். இப்ப ரெண்டு பக்கமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு இது விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல். ஆமா, இதுல திமுகவினர் இந்த விஷயங்களை எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் மற்ற கட்சிகள் இதை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நிச்சயமா இருக்கு. திமுகவினரை பொறுத்த வரைக்கும் எங்க தலைவரை நீ கைது செய்யலாமா, நீங்க கைது செய்வீங்களா, நீங்க வந்து அவ்வளோ அவங்க வந்து தனிப்பட்ட ரீதியா அதை எடுத்துதான் அவங்க தலைவரை கைது செய்யறாங்க. திமுகவும் தாவேகாவும் அப்படி ஆமா, பாக்குறாங்க. குறிப்பா வந்து திமுக கைது செய்யற விஷயங்களை அப்படி பார்க்கறாங்க. ஆனா இதுல ரொம்பவே பார்க்க வேண்டியதுன்னா மற்ற கட்சிகளோட கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நீங்க வந்து இந்த விஷயத்துல ஏற்கனவே நேரடியா அதிமுக நேரடியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் அப்படி பேசியிருக்காரு. ஆனாலுமே கூட பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த விஷயத்துல அதிமுக வந்து ஒரு பொறுப்பான பதில் சொல்லியிருக்காங்க. அன்புமணி கூட நம்ம வந்து தொடர்ச்சியா பேசிட்டு வரோம், அவர் டிவிக்கு அமைச்சரவைக்குள்ள போறாரு, பாசிட்டிவா போறோம், இந்த விஷயத்துல ரொம்ப தீர்க்கமாவே சொல்லியிருக்காரு. நீங்க நாட்டுல நடக்கிற எவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க அவசரம் காட்டவே இல்லையே, இதுக்கே இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க அப்படின்னு கிருஷ்ணசாமி முதற்கொண்டு சொல்லியிருக்காரு. ஒரு வார்த்தைக்கு 9 வழக்கா அப்படிங்கிறதையுமே கேட்டிருக்காங்க. எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் வந்து ரொம்பவே ஒரு ஆக்கப்பூர்வமா இந்த விஷயத்துல வந்து விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க. குறிப்பா ஒரு நடுநிலையா இருந்து இரு தரப்பையுமே விமர்சிச்சிருக்காங்க. நிச்சயமா இவரும் அப்படி பேசியிருக்க கூடாது, பேசுனது தவறு, அவருடைய நிலைப்பாடை மாத்திக்கணும், அப்படி இழிவாக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அரசாங்கம் இவ்வளவு விரைவா கைது வரைக்கும் போக தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. ஆமா, அதையும் சொல்றாங்க. அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சட்டமன்றம் கூடுது, எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமுமே இருக்கு. அது கூட நிறைய டிவிக்கு அப்ப அதுக்காக வந்து என்ன வேணா பேசலாமா, எப்படி வேணா பேசலாமா அப்படிங்கிறத சொல்றாங்க. இது மாதிரி பேசின பல்வேறு வழக்குகள் பல்வேறு விஷயங்களுக்கு தான் வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுமே ஒண்ணு இருக்கு. இதுல இன்னுமுமே நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அகடா நம்ம போகணும் அப்படின்னா, திமுகல இருக்கிற தலைவர்களே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேச்சுக்கு வருத்தமோ இல்ல வந்து ஒரு சின்ன இனிமே மாத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்ல தலைமையில இருந்து கூட ஒரு அறிக்கை கூட வெளியிடலாம். ஏன்னா எவ்வளவு விஷயங்கள் இல்ல அவங்க தப்பே பண்ணலன்றாங்க. இப்போ வந்து முதலமைச்சரையோ இல்ல நேரடியா யாரையோ வந்து விமர்சிச்சு பேசல, நாங்க வந்து பேசுனதை வந்து திருச்சி பேசுறாங்க இல்ல வெட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை தான் அவங்க சொல்றாங்களே ஒழிய, இது தப்புன்னு ஒத்துக்கிட்டா தானே அவங்க வந்து அந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்றதான். அவங்க நாங்க பண்ணது தப்பெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. இல்ல கைது நடவடிக்கைக்கு எப்படி எதிர்க்கட்சிகள்ல இருந்து எல்லா ஒரு நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாருமே பேசுனது தவறு, ஆனா இந்த நடவடிக்கை வந்து ரொம்ப வேகமா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்களோ, அதே போல பேசுனது தவறுன்றதுல எல்லோருமே வந்து உறுதியா தான் இருக்காங்க. பார்க்கிற எல்லோருக்குமே தெரியும் அது ஏதோ ஒரு ஃப்ளோல அப்படி பேசிட்டாரா, இல்ல வந்து திரும்ப திரும்ப அவர் வந்து இதை தொடர்ச்சியாவே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம திமுக தொண்டர்களை இப்படிதான் ஒரு நம்ம தொண்டர்களை உற்சாகப்படுத்தணுமான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இல்ல இங்க திமுகவுடைய அடுத்த முகமா உதயநிதி அவர்கள் முன்னிறுத்தப்படுறாரு. இப்போ வந்து அவர் போற இடங்கள்ல பிரச்சாரங்கள் வந்து சிறப்பா பண்றாரு, மக்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வந்து இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறையில் தான் போய் முடியும். அவர் வந்து அவருக்கு எதிராக கூட திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமா, நிச்சயமா இருக்கு. இன்னொன்று ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நாங்கள் வந்து எங்கள் கொள்கை உள்ள கட்சி, கொள்கை வழி நடக்கிற கட்சி, திமுக யாராலும் அசைக்க முடியாத எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. கொள்கை சார்ந்து பேசுனதுக்கு திமுக தொண்டர்கள் உற்சாகமாகறாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஆரோக்கியமா பார்க்கலாம். இது வந்து டிஎம்கேக்கு மட்டும் கிடையாது, டிவிகேவுமே நீங்க வந்து சமீபத்துல ஆட்சிக்கு வந்து ஒரு 3 மாதம் தான் இருந்தாலுமே கூட டிவிகே தலைவர் முதல்வர் விஜய் என்ன விஷயத்துக்கு வந்து அவர் பேசும்போது அந்த தொண்டர்கள் எல்லோருமே ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படிங்கிறதுமே நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. இது வந்து நான் டிஎம்கே டிவிகே அவங்களும் பண்றாங்க அந்த இதுக்குள்ள போகல, பட் நான் சொல்றேன் திமுகவினர் அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்னன்னா வந்து முதலமைச்சர் வந்து கரூர்ல போகும்போதோ இல்ல திருச்சிக்கு போகும்போதோ ஸ்பேஸ் விட்டாரு, ஆமா ஒரு பாஸ் விட்டு பேசினாரு, அதெல்லாம் என்ன அர்த்தம், அப்ப அவர் பேசுறதெல்லாம் சரியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அதுவுமே நிச்சயமா வந்து மாற்றிக்கணும். ஏன்னா நீங்க வந்து முதல்வர் பொறுப்புல அத வந்து எப்ப வந்து இவங்க சொல்லலாம் அப்படின்னா, இவங்க அது மாதிரி நடந்துக்காம சொல்லலாம். இவங்களும் போய் பேசிட்டு அவர் வந்து அப்படி சொன்னா அது எடுபடாது இல்ல, அப்படியான ஒரு சிக்கல் இருக்குது. நிச்சயமா எடுபடாது. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சி அரசியலை செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது திமுக கிட்ட இருக்கு. அனுபவம் வாய்ந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் ஜெயிக்காதனால உதயநிதி ஸ்டாலின் கையில தான் அந்த பொறுப்பு வந்து இன்னமுமே அதிகமா இருக்கு. இல்ல ஒரு பக்கம் ரீல்ஸ் ஆட்சி, இவங்களுக்கு அனுபவம் இல்லை, அமைச்சர்கள் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, முக்கியமான பிரச்சனைகளை கோட்டை விடுறாங்க, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அந்த இடத்துல அதை மக்கள் ரியலைஸ் பண்ணணும்ல. ஆமா, அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கொண்டு போகணும், இல்லை அந்த முன்வைக்கணும்.
ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையோ இல்லை போராட்டங்களையோ முன்னெடுத்தாதான் அது மக்கள் மத்தியில போய் சேரும். நிச்சயம். இப்படியான வாதங்களை முன் வச்சு டைவர்ட் பண்ணி நீங்க வேற எங்கேயோ கூட்டு போனீங்கன்னா எப்படி அதை மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுது. நிச்சயமா இருக்கு. ஏன்னா பொதுவாகவே வந்து எதிர்க்கட்சி அரசியல்ல வந்து திமுக நாங்க கிங் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டு வர விஷயங்கள். நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியோ இல்ல மார்க்கண்டேயன் மாதிரியோ இவங்க பேசுறதெல்லாம் தப்பு, தலைமை வந்து கண்டிக்கணும்னு சொல்லும் போது அடுத்த முகமா வர ஒருத்தரை இப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பின்னடைவாக தான் கண்டிப்பா வந்து இருக்கும். இந்த விவகாரத்துல கனிமொழி அவர்களுடைய கருத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த விவகாரத்துக்குள்ள போகல, அவங்க பேசுனது சரி தப்பு அப்படின்றதுக்கெல்லாம் போகல, கைது நடவடிக்கையை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து நாளைக்கு சட்டமன்றம் கூடக்கூடிய சூழல்ல இப்படி ஒரு நடவடிக்கை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது, எதிர்க்கட்சி தலைவர் முடக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை தான் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய ஒரு பெண்ணுடைய பார்வையிலேருந்து அவங்க கருத்துக்களை வெளியிடலை அப்படின்றதும் ஒரு போதாமையாக இருக்கு. நிச்சயம். அதில் வந்து இன்னும் சிலரும் கூட சில கருத்துக்கள்லாம் போடுறாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் நடந்தாதான் திமுக தொண்டர்கள் வந்து ரோட்டுக்கு வர வைக்க முடியும், கட்சியை வந்து ஒரு உற்சாகமா கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுக்காக கூட இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க. அப்படியான எப்படி பாசிட்டிவா பார்ப்பாங்க? பெண்கள் இருக்காங்க, இல்ல பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை சொல்றாங்க, யாரோ ஒரு பெண்ணுக்கு எதிராக சொல்றாங்க அப்படின்ற அடிப்படையில் அதை பார்க்க மாட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு எதிராக சொன்னாலுமே அது தப்பு தான். ஆனா ஒட்டுமொத்தமா பெண்கள் வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தானே அதை பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு கணக்குகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து இன்னைக்கே வந்து அதை வந்து கை கழுவிடுறது தான் திமுகவுக்கு வந்து நல்லது. கடந்த காலங்களை போல் இல்லை, எவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம வந்து மாறி இருக்கோம், எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கும், இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற. ஏன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சியில திமுகவோட பங்கு அப்படிங்கிறது நிறைய இருக்கு நிச்சயமா. அதே வேளையில இது போன்ற விஷயங்கள் வந்து திரும்ப பல வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியம் இல்லாத போக்கா தான். ஆமா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அது மாதிரி பேசினாலும் கூட ஒரு பாஸ் விட்டு பேசுறாரு, தன்னுடைய தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுறாரு, அதை வந்து மாத்திக்கணும்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடியது. அதை விட அகேடா போய் ஒரு இறங்கி அடிக்கிறது அப்படின்றது இருக்குல்ல, இது மாதிரியான விமர்சனங்கள் தரம் தாழ்ந்து பேசுறது இருக்குல்ல, அது பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். உனக்கு நான் சலைச்சது ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணா என்ன, எங்க போய் முடியும்ன்றது. ரெண்டு பக்கமுமே நிறைய மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இருக்கு. அதுல எதிர்கட்சியா திமுகவுக்கு வந்து நிறையவே பொறுப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளவு காலம் தமிழ்நாட்டுல ஆண்டு இத்தனை வருஷம் ஒரு அனுபவமிக்க கட்சின்னு கிளைம் பண்ணிக்கிற இடத்துல இப்ப டிவிக்கே கூட சொல்லிடுவாங்க, இப்ப பார்க்கிற மக்கள், நான் சொல்றேன் பார்க்கிறவங்க கூட அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படி இப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக இத்தனை வருடம் ஒரு கட்சி, இத்தனை வருடம் தமிழ்நாட்டில் ஆண்ட ஒரு கட்சினா அதை வந்து மக்கள் அவ்வளோ எளிதாக ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து ஏற்கனவே பெண்கள் வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்து சரியாக வரல அப்படிங்கிற கருத்துமே இருக்கு. இது போன்ற விஷயங்கள் இன்னமுமே மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். வாக்குக்கா இல்லாவிட்டாலும் கூட அவங்களோட ஒரு சுயமரியாதை சார்ந்துமே கூட பெண்களை எந்த சூழல்லையுமே ஒரு அவமதிக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். அப்படின்னும் போது இன்னமுமே ரொம்ப கவனமா தான். இன்னொரு பக்கம் தலைவர்கள் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். தலைவர்கள் எவ்வளியோ தொண்டர்கள் எவ்வளியோ, தலைவர்கள் இப்படி பேசுறாங்க, அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே போல தொண்டர்களும் அப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இன்னைக்கு உதயநிதி வந்து இப்படி பேசிட்டாரு அப்படின்னு அரெஸ்ட் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ண வர்றாங்க, அதுக்கு வந்து கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து போலீஸ்கிட்ட வந்து பேசுறாங்க, ஒய்ஃபை அனுப்பிச்சு பேச வைக்கிறார் அப்படின்னு ஒரு அதில் வந்து எக்கச்சக்கமான வந்து கமெண்ட்ஸை வந்து போடுறாங்க, இழிவான கமெண்ட்ஸை வந்து தாவே கவினர் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பெண்ணை இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு சொல்லி போராட்டம், இன்னொரு பக்கம் இங்கே வந்து இவங்க தொண்டர்கள் வந்து பேசுறது இருக்குல்ல. அதே போல திமுகவினரும் தொண்டர்களும் அவங்களும் ஒரு பக்கம் வந்து இறங்கி கமெண்ட்ஸ் பண்றது. சோசியல் மீடியாவில் பெண்களை மையப்படுத்தி அந்த அபியூஸ் அப்படின்றது ரெண்டு கட்சிகளுமே தவிர்க்கணும். அதுதான் ஆரோக்கியமான ஒரு அரசியல் சூழலுக்கு வழிவகுக்கும். ஆமா, ஏன்னா ஏற்கனவே சட்டமன்றத்துல கூட முதல்வர் விஜய் வந்து எங்க அப்பா காணான்னு ஒரு விஷயம் பேசும்போது கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து இதை தான் சொல்லியிருந்தார், செங்கல்பட்டுல வந்து கணவனை காணவன் மனைவி வந்து தேடுறாங்கன்றது அதுவுமே அவங்களோட தனிப்பட்ட நபர் சார்ந்து தான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து இதுவுமே தவிர்த்து இருந்துக்கலாம், நிச்சயமா முதல்வர் விஜயுமே தவிர்த்து இருந்துக்கலாம். ஆனா அவர் கூட ஒரு பொலிட்டிக்கலா வந்து அதை வந்து கிரிட்டிக் பண்றாரு, எங்க ஜெயிக்கல அப்படிங்கிறத ஒரு கிரிட்டிக் பண்றாரு. பதிலுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்திருக்கலாம், தமிழ்நாட்டிலோட திட்டங்கள்ல இருந்திருக்கும், அதுல தேடி பாருங்க. இல்லைன்னா நீங்க ஜெயிச்ச உடனே ஃபர்ஸ்ட் போய் யாரை பார்த்தீங்க, அங்கதான் அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அதையுமே அப்படி கொண்டு போக தேவையில்லை, கண்டிப்பா அப்படி கொண்டு போக தேவையில்லை. ஆனா தொடர்ச்சியா அது வந்து தொடர்ந்துட்டே இருக்கிறது தான் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் வந்து நிதானம் இழந்து என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணிடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் வந்து தொடர்ந்து
என்னெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்களோ, பிரச்சாரத்துக்கு போகும்போது எப்படிலாம் வந்து அவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, தொண்டர்களை உற்சாகப்படுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, அது எல்லா நேரங்களையும் வெளிப்பட்டுருது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியுது. கரெக்ட், நிச்சயம். அது வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள்ல கூட அந்த ஒரு விஷயம் வந்து வந்துடுது. அதையுமே சப்போர்ட் பண்ற திமுகவினருமே இருக்காங்க. எவ்வளோ நாவன்மையோட பேசுறாரு பாருங்க. அப்படிலாம் கூட சிலர் வந்து சப்போர்ட் பண்ற விஷயங்களையுமே பார்க்கிறோம். அதெல்லாம் நிச்சயமா வந்து கண்டிப்பா மாறணும். அதான் தாவேக்காவினர் சொல்கிறாங்க, இப்போ வந்து உதயநிதி அவர்கள் பேசுனது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேசுனதை நீங்களே உங்கள் வீட்டு பெண்கள்கிட்ட வந்து போட்டு காட்டுங்க, அவங்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டா நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆமா, இப்போ அது அந்த இடத்துக்கு போக தேவையில்லைல்ல, நீங்கள் அப்படி பேசவே தேவையில்லைல்ல. நிச்சயமா. இன்னொன்னு வந்து கலைஞர் பேசலையா, ஜெயலலிதா அம்மையார் பேசலையா, ஸ்டாலின் அவர் பேசலையா, எல்லாருமே பேசியிருக்காங்க, அவரும் பேசியிருக்காங்கன்னு கூட அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. கண்டிப்பா ஏற்கனவே எவ்வளோ விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. கடந்த காலங்களில் இருந்த நடைமுறையில இருந்த நாகரிகமா எவ்வளோ வந்து வளர்ந்துருக்கோம். இப்போ அரசியல்ல இன்னுமுமே பெண்களை மையப்படுத்தியே வந்து இந்த விமர்சனங்களோ எல்லா விஷயமே இருக்கிறதுன்றதே ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அது நிச்சயமா மாறணும். அரசியலில் தனி மனித தாக்குதல்கள் என்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதில் குறிப்பாக பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் தரக்குறைவாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதை வந்து ரெண்டு கட்சிகளுமே பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் இதற்காக வந்து இந்த அளவுக்கு வந்து இறங்கி கைது, தஞ்சாவூர் வரையும் வந்து அலைக்கழிக்கிறது, நாளைக்கு சட்டமன்றம் கூடப்படக்கூடிய சூழலில் அந்த நேரத்துலையும் ஒரு இக்கட்டான நேரத்துலையும் இப்படியான ஒரு நெருக்கடிகளை உருவாக்குறது அப்படின்றத தாவேக அரசும் விமர்சனங்களை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.